தேவையானதை உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் வசனம் சொல்கிறது. தாவீது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுதான், அதற்காக தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்களை முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே அபியாசம் பண்ணும்படியாக எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவிலே நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷைகளோடு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக போவீரானால், ஆண்டவரே உமக்கு எதிராக நிற்கக்கூடும். கர்த்தாவே, எந்த மனிதன் உமக்கு முன்பதாக நிற்கக்கூடும், எந்த பிசாசனுடைய போராட்டங்கள் உமக்கு முன்பதாக நிற்கக்கூடும், எந்த விதமான கர்த்தாவே சத்துனுடைய போராட்டமும் உமக்கு முன்பதாய் நிற்பதில்லையே. எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் குறைவுடன் நிறைவாய் மாறுவதற்கு உண்டான எல்லா தடைகளையும் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபைகளிலே கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கடந்து இருக்கிறான். ஒரு வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்ம உயர்த்திருக்கிறார். நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்ம பலப்படுத்திருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். நல்ல கை காலில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல பேசுவதற்கு வாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சிரிப்பதற்கு கர்த்தர் நல்ல பட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனை சொல்லி ஆராதிகளை, தேவனை சொல்லி மகிமைப்படுத்துங்களே. ஆண்டவர் எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனையோ நீங்க நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினைப்போம், ஆண்டவர் அன்றைக்கே அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வித இழப்புகளையும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் கர்த்தர் இதை ஞாபகப்படுத்துகிறார். நீ எழுந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்வார். நீ எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாயோ இந்த நாட்களில், இந்த 2வது வாரத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறதா இந்த சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். அன்பு மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தரை அதிகமாய் துதி, கர்த்தரை அதிகமாய் துதி. எரிகோ கோட்டை சுற்றிலும் துதிக்க துதிக்க எரிகோ மதில்கள் விழுந்து போனது போல சிறைச்சாலையிலே பவுலும் சிலாவும் துதித்த போது அவருடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்ததான தேவன் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறவருடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். வாயிலிருந்து சத்தத்தை உயர்த்தி, நீங்க செய்த நண்பர்களை நான் நினைச்சு பார்க்கிறாண்டவரே, நீங்க செஞ்ச நண்பர்கள் நம்ம ஒவ்வொரு நாள் நினைச்சு பார்க்கிறாண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறாண்டவரே. முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையுள்ளவரே, மகிமையுள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்த தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறீர்களோ. நாங்கள் எத்தனை நாட்கள் நாங்கள் மரித்து போனாலும் நலவென்று நினைத்த நாட்கள் உண்டு சுவாமி. அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இனி அந்த நாட்கள் கர்த்தாவே வர வேண்டாம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நமக்கு சொல்கிறோம், வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே நம்மளே அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். விசுவாசத்தின் எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சொல்லிவிட்டோம் சுவாமி. விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக. எங்கள் விசுவாசம் மக்களுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் புறப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வழி அடையும் போது புதிய வழிகளை திறக்கிற தேவன். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்ம எதிர்பார்க்கிற கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்லுகிற, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். உலக மனிதர்கள் உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பாதைகளையும் அடைக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு புதிய பாதை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் புதிய பாதைகள் கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர் அடைத்ததை ஒருவனாலும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை ஒருவனாலும் அடைக்க முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உனக்காக திறக்க இருக்கிற கதவுகள் அவைகள் மகா பெரிய ஆசீர்வாதங்கள், அவைகள் மகா பெரிய நன்மைகளுக்குண்டான கதவுகள். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் முழு இதயத்தோடு
முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற சுவாமி, எங்கள் குறைவுகளை உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை உமக்கு தெரியாப்பா. நம்முடைய குறைவுகள் ஒருவேளை அந்த குறைவுகளை நினைச்சு கூட நம்ம ரொம்ப நாள் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த குறைவுகளை நான் நிறைவாக மாற்றுவேன். தேவ சமூகத்தை வந்துட்டு அந்த குறைவு நிறைவாக மாறிடும். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, அவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவைகள் இருக்கிறவைகளாகவே அழைக்கிற தேவன். உன்னை ஐஸ்வர்யவானாகவே பார்க்கிற தேவன். தரித்திரவனாய் அல்ல, இல்லாதவனாய் அல்ல, இருக்கிறவனாய் பார்க்கிற தேவன். ஏனென்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ ஒருவேளை வீட்டு குடும்பத்திற்கு அல்லது குடும்பத்துடைய நபருக்கு பயனற்று இருக்கலாம். நான் சொல்ல பயனுள்ள மனுஷியாய் மாற்றுவேன். நீ எனக்கு நீ பயனுள்ள மனுஷனாய் நான் மாற்றுவேன். ஊழியத்தில், தேவனுடைய காரியத்தில் அவருக்காக ஓடுகிற, அவருக்காக உழைக்கிற, அவருக்காக பாடுபடுகிற மனுஷியாய் நான் உன்னை மாற்றுவேன். ஒருவேளை பார்க்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மனிதர்களை போல காணப்படலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் நீ பிரயோஜனம் உள்ள மனிதன், நீ பிரயோஜனம் உள்ள மனுஷன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழுவதும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கடந்த நாட்கள் எல்லாம் உடைய கிருபைகளை தாங்கினது அல்லவரே. கடந்த நாட்கள் எல்லாம் உடைய கிருபைகளை தாங்கினது அல்லவா சுவாமி. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போகிற எத்தனையோ நபர் நாங்கள் பார்க்கலாம், ஆனால் எங்களையும் அழிக்காமல் இத்தனை நாள் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும்
என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே, என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. ஆண்டவர் நம்ம அத்தனை கிருபை வைத்திருக்கிறார், அத்தனை அன்பு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நம்ம மேல் காட்ட முடியாத அன்பிற்கும் அதிகமாய் கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தரை மகிமைப்படும்படியாக பாசமாக ஜெபம் பண்ணுவோம்.